அதிமுக தேமுதிக கூட்டணி இழுபறியில் நீடித்து வரும் இந்த சூழ்நிலையில் தேமுதிகவினுடைய இளைஞரணி தலைவர் சுதீஷ் தற்போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்தில் சந்திக்கிறார். இன்றைய தினம் அதிமுக பாஜகவுடைய பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவுடைய கூட்டணியில் தேமுதிக இருக்கிறதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இன்றைய தினம் அவர்களுடைய கூட்டணி குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக தேமுதிக கூட்டணியில் இழுபறி நீடித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது தேமுதிகவினுடைய இளைஞரணி தலைவர் சுதீஷ் அதிமுகவினுடைய துணை ஒருங்கிணைப்பாளரும் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அவரை சந்திக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த சந்திப்பானது நிகழ இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் திருநாவுக்கரசு இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தொடர்ந்து தேமுதிக அதிமுகவுடைய இந்த கூட்டணி இழுபறியிலே நீடித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று பாஜக அதிமுகவுடைய பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கூட்டணி இன்று அதிகாரப்பூர்வமாக அவருடைய கூட்டணி முடிவாகி அந்த விவரங்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கூட்டணியை முடிவு செய்வதில் தொடர் இருவழி நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. பாமகவுக்கு இணையாக 7 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று தேமுதிக கேட்கிறது. 7 தொகுதிகள் குறையும் பட்சத்தில் இடைத்தேர்தலில் 21 தொகுதிகளில் தங்களுக்கும் பங்கு வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. இந்த நிலையில் தேமுதிகவினுடைய நிர்வாகிகளுடன் விஜயகாந்த் தன்னுடைய அலுவலகத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த விவாதத்தின் ஒரு கட்டமாகத்தான் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சுதீஷ் சந்திக்க செல்கிறார். இதில் முடிவு எட்டப்படுமா என்பது அதிமுகவின் கையில் உள்ளதாக தேமுதிக தரப்பு தெரிவிக்கிறது. இன்று மாலை நடைபெறும் கூட்டத்துக்குள் எப்படியாவது விஜயகாந்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் பாஜக தீவிரமாக இருக்கிறது. பொதுக்கூட்ட பகுதியில் வைக்கப்பட்டுள்ள கட்டவுட்டர்களில் விஜயகாந்துக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர் ஒருவேளை வருவதாக இருந்தால் உடனடியாக அவரது கட்டவுட்டரையும் அங்கே நிறுவுவதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள். தேமுதிக கொடிகளை கட்டவும் அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கும் போது ஒரு சுமூக உறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இது கருதப்படலாம். ஏற்கனவே ஓபிஎஸ் விஜயகாந்தை அவரது வீட்டில் சந்தித்து விட்டார். இந்த நிலையில் தேமுதிக தரப்பிலிருந்து முதல்வரை சந்திக்க இப்போது செல்கிறார்கள். இதில் ஒரு உடன்பாடு எட்டப்பட வேண்டும். இதில் யார் விட்டு கொடுத்து போகிறார்கள்? தேமுதிக இறங்கி வருமா, இல்லை அதிமுக தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் இறங்கி வருமா என்பது இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். தேமுதிகவினுடைய இந்த நிபந்தனைகளை அதிமுக ஏற்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? அப்படி ஏற்குமே ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளிடையே அது சலசலப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கிவிட்டார்கள். அதனால் சலசலப்பு மற்ற கட்சிகளுடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. என்னால் பாமகவுக்கு 7 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா தொகுதி என்பது கையெழுத்தாகிவிட்டது. அவர்களும் இடைத்தேர்தலில் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிப்பதாக சொல்லிவிட்டார்கள். கூட்டணியில் அங்கம் பெற்றுள்ள கட்சிகள் அனைத்தும் தங்கள் உடன்பாட்டை எட்டிவிட்டு கையெழுத்து போட்டுவிட்டன. இப்போது இடங்களை ஒதுக்க வேண்டுமென்றால் அதிமுக தன்னிடம் வசமுள்ள பிற கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக மீதமுள்ள இடங்களில் தான் ஒதுக்க வேண்டும். மற்ற கட்சிகள் விட்டுக் கொடுக்குமா, மற்ற கட்சிகள் தங்களுக்கு ஒதுக்கிய இடங்களை 1-2 குறைத்துக் கொண்டு தேமுதிகவுக்கு தருமா என்பதெல்லாம் பேச்சுவார்த்தையில் தான் முடிவாகும். ஏனால் பாமக தனக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் உறுதியாகத்தான் இருக்கும். பாஜக 5 தொகுதிகளைத்தான் வாங்கியுள்ளது. மற்றவர்களுக்கு தலா 1 தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக பெற்றவர்கள் யாரும் அந்த கட்சியில் இல்லை. எனவே இது விட்டுக் கொடுக்க வேண்டியது அதிமுகவா தேமுதிகவா என்பதுதான் இப்போது நிலவும் பிரச்சனை. தனது கோரிக்கையிலிருந்து தேமுதிக இறங்கி வருமா, இல்லை தேமுதிகவின் கோரிக்கையை அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா? பிரச்சனை இரு கட்சிகளுக்கும் இடையே தான் உள்ளது.
நிலையில் எந்த கட்சி இந்த விஷயத்தில் விட்டுக் கொடுக்கும் என்பதை ஒரு யூகத்தின் அடிப்படையில் கூற முடியுமா? யார் விட்டுக் கொடுத்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கான அந்த முன்னேற்பாடுகளை முதலில் கையில் எடுப்பார்? பாஜக எப்படியாவது விஜயகாந்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. இன்று காலை பியூஷ் கோயல் அவர்கள் பேசும்போது கூட தேமுதிக கூட்டணிக்கு வருமா என்ற கேள்விக்கு பதிலளிக்க கூட ஆச்சரியங்கள் நிகழலாம் என்றுதான் அவர் சொல்லி இருக்கிறார். அவரால் பாஜக எப்படியாவது தேமுதிகவை தங்கள் அணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்குது. பாஜகவினுடைய அழுத்தம், பாஜகவினுடைய அறிவுரைகளின்படிதான் அதிமுக தேமுதிகவினுடைய பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து விஜயகாந்த் திரும்பிய போது கூட அவரை யாரும் அதிமுகவினர் சந்திக்கவில்லை. முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ சந்திக்கவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் சந்தித்தார், காங்கிரசினுடைய தலைவர்கள் சந்தித்தார்கள், பிற ரஜினிகாந்த் போன்றவர்களெல்லாம் சந்தித்தார்கள். தேமுதிகவை தலைவரை சந்திக்க அதிமுக ஏன் போகவில்லை என்ற ஒரு கேள்வி கூட எழுந்தது. அந்த நேரத்தில் தான் துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் நேரடியாக அவரது வீட்டுக்கு சென்று சந்தித்தார்கள். எனவே இறங்கி வந்தது அதிமுக தான். இதற்கு பாஜகவினுடைய அழுத்தம், பாஜகவினுடைய விருப்பம் அதிகமாக இருக்கிறது. எப்படியாவது தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும், தேமுதிக வருவதன் மூலம் தங்களுடைய கூட்டணி வாக்கு சதவீதம் கூடும் என்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது. அதனால் பாஜகவினுடைய அழுத்தமும் இந்த சந்திப்புக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நிச்சயமாக. அதே போல பாஜக அணியில் தமாக இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பியூஷ் கோயல் பல ஆச்சரியங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமாகவினுடைய அந்த தொகுதி பங்கீடு அல்லது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எந்த கட்டத்தை எட்டியிருக்கு? தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை அவர்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடன் ஒரு அதிகாரப்பூர்வமான சந்திப்பை தமிழ் மாநில காங்கிரசினுடைய நிர்வாகிகளோ அதிமுக நிர்வாகிகளோ சந்தித்து பேசியதாக இதுவரை தகவல்கள் இல்லை. எனவே அவர்களுக்கு கூட்டணியில் இடம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அதிமுக எந்த உத்தரவாதத்தையும் அவர்களுக்கு தந்ததாக இதுவரை தகவல்கள் இல்லை. ஒரு தொகுதி கொடுக்கப்படலாம் என்ற ஒரு தேசியமான தகவல்கள் தான் வெளியானதே தவிர அதிகாரப்பூர்வமான ஒரு பேச்சு இதுவரை நடக்கவில்லை. ஏற்கனவே தொகுதிகளை ஏறக்குறைய பங்கிட்டு கொடுத்துவிட்ட நிலையில் ஒரு 20-21 தொகுதிகளிலாவது தாங்கள் நிற்க வேண்டும் என்பதில் அதிமுக உறுதியாக இருக்கும். ஏற்கனவே 37 எம்பிக்களை கொண்ட அதிமுக மேலும் மேலும் தன்னுடைய இருப்பை குறைத்துக் கொள்ள விரும்பாது. எனவே வருபவர்களுக்கெல்லாம் தொகுதி கொடுப்பது என்பது சாத்தியமா என்பதும் அதிமுக யோசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இதுவரை நடந்ததாக தெரியவில்லை. அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்களா, கூட்டணிக்கு வருவார்களா என்பதும் கேள்விக்குறிதான். ஏனென்றால் இன்று மோடி வருவதற்கான பிரதமர் மோடி பங்கேற்கும் அதிமுக பொதுக்கூட்டத்திற்கான விளம்பரம் பத்திரிகைகளில் வெளியாகியுள்ளது. அதில் ஏறக்குறைய அனைத்து தலைவர்களுடைய படங்களும் அதில் இடம்பெற்றுள்ளது, விஜயகாந்தை தவிர. விஜயகாந்த் உடன்பாடு எட்டப்படாதால் அவருடைய படம் இடம்பெறவில்லை என்று சொல்கிறார்கள். அதனால் தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. அடுத்த கூட்டத்தில் கூட அவர் பெயர் வைத்துக் கொள்ளலாம், புகைப்படத்தை சேர்க்கலாம் என்றதா இருக்கலாம். ஆனால் அதில் வாசனுடைய புகைப்படம் இல்லை. கூட்டணியில் இடம்பெற்று கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து தொகுதிகள் ஒதுக்கப்படாவிட்டாலும் சிலர் தலைவர்களுடைய புகைப்படங்கள் அதில் இருப்பது. எனவே அதில் வாசன் படம் இல்லை. எனவே கூட்டணியில் அவர் இருக்கிறாரா இல்ல கூட்டணியில் அவர் சேருவாரா என்பது கேள்விக்குறிதான். தொடர்ந்து பேசலாம் திருநாவுக்கரசு. தற்போது தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், தற்போது அந்த தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன? அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன கூறுகிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது தற்போது தேமுதிக நிர்வாகிகள் நேற்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களிடம் தெரிவித்ததை போல தனித்து போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தற்போது அவர்கள் சலசலப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 4 இடங்களை மட்டுமே தேமுதிக பெறுவது என்பது அது மிகப்பெரிய ஒரு அளவிலே தேமுதிகனுடைய வட்டாரத்தில் ஒரு வெற்றியை இந்த கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்பை குறைக்கும் என்ற ஒரு அடிப்படையில் பேசப்படுகிறது. அந்த அடிப்படையில் விஜயகாந்த் இன்று காலை முதலே தொடர்ந்து பல்வேறு கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டார். குறிப்பாக நாடாளுமன்ற குழு கூட்டத்தோடு அவர் தொடர்ந்து பேசினார். அதே போல பிரேமலதா விஜய், எல்கே சுதீஷ் அனைவருமே அதில் பங்கேற்றிருந்தார்கள். இதுவரைக்கும் அதிமுகவுடன் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் 7 தொகுதிகளுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்ற அடிப்படையில் அதிமுகவினுடைய வட்டாரம் வெளிப்படையாக தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது கிடைக்கக்கூடிய தொகுதிகளை பெற்றுக்கொண்டு தேமுதிக களம் காண்பதற்கு தயாராக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இங்கே தற்போது அரசியல் வட்டாரத்தில் நிகழ்ந்து இருக்கிறது. இந்த நிலையில் விஜயகாந்த் அவர்களுடைய எடுக்கக்கூடிய முடிவை அவர்கள் மிக தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்று
தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கையை முன்வைத்து அங்கே சத்தமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த கூட்டணியை தொடர வேண்டாம் என்ற அடிப்படையில் அவர்கள் பேசி வருவதாகவும் சொல்கிறார்கள். எனவே உள்ளே நடக்கக்கூடிய விவரங்கள் என்ன என்பது முழுமையாக இன்னும் நமக்கு சற்று நேரத்தில் தெரிய வரும். அதே நிலையில் எல்.கே. சுதீஷ் அவர்கள் மட்டும் புறப்பட்டு வெளியே சென்றிருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே காலையிலேயே கட்சி அலுவலகத்துக்கு வந்தார். அதற்கு பிறகு அவர் வாகனம் சென்றதாக சொல்லவில்லை. ஆனால் அவர் மட்டும் வேறொரு வாகனத்தில் புறப்பட்டு சென்றிருக்கலாம் என்ற ஒரு தகவல் மட்டும் கிடைத்திருக்கிறது. அது இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெளிவாக தகவல் கிடைத்துவிடும். ஆனால் தற்போது இந்த கூட்டணியை அமைக்க வேண்டாம், குறைந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு நாம் தனித்தே போட்டியிடலாம் அல்லது வேறு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தற்போது தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் விஜயகாந்த் அவரிடம் வலியுறுத்தி வருகிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. முருகன், இது தேமுதிக தன்னுடைய அலுவலக நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகளுடன் நடத்தப்படும் முதல் கூட்டம் அல்ல. இதற்கு முன்பாகவும் இது போன்ற கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தற்போது அதிமுக தேமுதிகவுடைய கூட்டணி என்பது இன்று உறுதியாகும் என்ற சூழ்நிலையில், அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்ற சூழ்நிலையில் இதுபோன்ற நிர்வாகிகள் இதுபோன்ற விஷயங்களை முன்னிறுத்தி வலியுறுத்தி வருகிறார்கள். இது கட்சிக்குள் இதுபோன்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக அதிமுகவினுடைய நடைபெற்று வரக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் அதிக இடங்களை தேமுதிக பெற்றுவிடும் என்ற ஒரு நம்பிக்கையை நேற்று தொண்டர்கள் மத்தியிலே நிர்வாகிகள் மத்தியிலே விஜயகாந்த் அவர்கள் வெளிப்படுத்தியதாகவும், அதே போல விஜயகாந்த் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் அது தேமுதிக நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் அப்பொழுது அவர்கள் பேசுகின்ற போது அதிகபட்சமான இடங்களை, குறிப்பாக 7 இடங்களை தேமுதிகவிற்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருப்பதாகவும் தேமுதிக வட்டாரங்கள் தெரிவித்ததால் அதனை தேமுதிக நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் தேமுதிகவிற்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகள் கணிசமாக 4+1 என்ற அடிப்படையில் தான் நாம் தொடக்கத்தில் இதைத்தான் நாம் உறுதிப்படுத்தி இருந்தோம். அந்த இடங்களே தான் தற்போது கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதனால் இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை தேமுதிக அதிமுக கூட்டணியில் ஒரு இழுபறி என்பதை விட ஒரு முடியும் தருவாயில் இருப்பதோ என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் தேமுதிகவினுடைய தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை நடத்துவதாக இதுவரைக்கும் அவர்கள் அறிவிக்கவில்லை. ஆனால் அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் பேசி வருகிறோம், கூட்டணி இழுபறியில் இல்லை, சுமூகமாக முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது கலை நிலவரம் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதே போல வேல்முருகன், இன்று மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மோடியுடன் மேடையில் விஜயகாந்த் பங்கேற்பாரா என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. அதற்கான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய பேச்சுவார்த்தைகளும் அதுபோல அடுத்த கட்ட நகர்வுகளும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தன. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தற்போது நிர்வாகிகள் முன்வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையை தேமுதிக ஏற்றுக்கொள்ளுமா அல்லது தொடர்ந்து அதிமுகவுடைய அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக பேச்சுவார்த்தை என்பது கடைசி கட்டம் வரைக்கும் அதிமுக கைவிடும் வரைக்கும் நடைபெறும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இருக்காது. அதே வேளையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எடுக்கும் முடிவை ஏற்பதற்கும் ஏற்கனவே தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் ஒப்புதலில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். விஜயகாந்த் அவர்களுடைய எடுக்கக்கூடிய முடிவுகளே இறுதிக்கட்ட முடிவாக இருக்கும். அதே வேளையில் தனித்து போட்டியிட வேண்டும் என்று தொண்டர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த கருத்தையும் விஜயகாந்த் சேர்த்தே பரிசீலிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதே போல விஜயகாந்த் பழைய நிலையில் பிரச்சாரம் செய்ய முடியாத நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எல்.கே. சுதீஷ் அவர்களுடைய பிரச்சாரத்தை மட்டுமே தேமுதிக கையில் வைத்திருப்பதனால் அந்த முழு அளவிலான தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை எப்படி அதை பயன்படுத்த போகிறது என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தேமுதிக தற்போது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் கூட்டணி அமைப்பே சரியாக இருக்கும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட தேர்தல் அரசியல் களத்தில் அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை பல கட்டங்களில் பல தேர்தல்களில் இழந்ததன் காரணமாக அவர்களுக்கு அதிக சீட்டு ஒதுக்குவதில் ஒவ்வொரு கட்சியும் தயக்கம் காண்பித்ததிலேயே அவர்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறி நீடித்து வருகிறது. ஆனால் தேமுதிக எங்களிடம் பழைய வாக்கு சதவீதம் இருப்பதாக சொல்வதனால் அவர்களுடைய தொகுதிகளில் குறைத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் தான் தற்போது இந்த இழுபறியான பேச்சுவார்த்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அபாய கட்டத்தை எட்டியிருக்கிறதோ என்று நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட தேமுதிக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அதிமுகவும் முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். அதில் தொகுதிகளை உயர்த்தி கொடுத்து சமரசம் செய்து கொள்ளக்கூடிய அந்த முயற்சியை தவிர்த்து மீது எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது.
வேல்முருகன், தற்போது தலைமை அலுவலகத்தில் இதுபோன்ற ஒரு சூழல் நிலவுகிறது. அதே சமயம் மற்றொரு புறம் பிரேமலதா விஜயகாந்த், பொருளாளரான பிரேமலதா விஜயகாந்தும் LK சுதீஷும் தற்போது முதல்வரை சந்திப்பதற்காக இந்த திடீர் சந்திப்பு என்பது நடந்து கொண்டிருப்பதாக ஒரு அண்மை செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சுமூகமான பேச்சுவார்த்தை என்பது அதிமுக தரப்பில் இருந்து கூறப்பட்ட விஷயங்கள். ஆனால் தேமுதிக தங்களுடைய கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லா கட்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதே தேமுதிகவுடைய வாதமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திடீர் சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? செய்யப்படவில்லை. ஆனால் LK சுதீஷ் அவர்கள் கட்சி அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு விட்டார் என்ற ஒரு தகவல் மட்டும் நமக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவர் உண்மையிலேயே கட்சி ஆபீஸில் இருக்கிறாரா அல்லது புறப்பட்டு சென்றிருக்கிறாரா என்ற அந்த முழு விவரம் நமக்கு இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் அதிமுகவுடைய நிர்வாகிகளை சந்திப்பது என்பது அது ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக இருக்கும். அந்த நகர்வை அவ்வளவு எளிமையாக எடுப்பார்களா என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அதே போல தகவல் சொல்லாமல் அவர்களை பார்த்து சந்தித்து ஒரு பேச்சை நடத்த வேண்டும் என்றும் அதிமுக தேமுதிக நிர்வாகிகள் விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நகர்வு இருக்கும். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி அவர்களை சந்திப்பாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது நிலவில்தான் வருகிறது. இந்த சந்திப்பு என்பது இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் தேமுதிக அலுவலகத்தில் LK சுதீஷ்